நெத்திலி கருவாட்டு குழம்பு வைக்க ஃபஸ்ட்டு சட்டியை அடுப்பில் வச்சாச்சு, காய வைக்கணும். எண்ணெய் ஊற்றணும். கடுகு அரை ஸ்பூனு, கடுகு குறைஞ்சதும் பெரிய வெங்காயம் லைட்டாக வதங்கி வரக்குள்ள கருவேப்பிலை ஒரு கொத்து, இடித்த பூண்டு கொஞ்சம், உரிச்ச பூண்டு கொஞ்சம் விட்டு வதக்கணும். 2 பெரிய சைஸ் தக்காளி, அது வதங்கிறதுக்கு உப்பு. தக்காளி வதங்கணும். உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், வாழைக்காய் எல்லாம் போட்டு வதக்கணும். 3 ஸ்பூன் கோபுரமாக மிளகாத்தூள். எங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கணும். எங்களுக்கு காரமாக தேவை போட்டுப்போம். மிளகாத்தூளை 2 கிண்டு கிண்டி புளியை கரைச்சி ஊற்றிட வேண்டியதான். எங்கன்னா கருவேட்டில் உப்பு இருக்கும், திட்டமாக உப்பு போட்டு உப்பு பார்த்துக்க வேண்டியதான். குழம்பு கொதித்ததும் முருங்கைக்காய், கருவாட்டை போட்டு லைட்டாக 1 ஸ்பூன் நல்லெண்ணெய், அவ்வளோதாங்க. சுவையான கருவாட்டு குழம்பு ரெடி. கருவேப்பிலை நல்லா தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சூடான சாதத்தில் கருவாட்டு குழம்பு ஊற்றி